ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பெரிய பொண்ணு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறா. அந்த ஸ்கூலில் எண்ணும் எழுத்தும்னு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்காக தான் போயிருந்தோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த மாதிரி பாடம்லாம் சொல்லித்தராங்க, அதை பேரண்ட்ஸ் ஆகிய நாங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இப்போ கொரோனாக்கு அப்புறம் பசங்க பாடங்களே மறந்துட்டாங்க. ஸோ கம்மியானதுனால அவங்கள பாடத்தில் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரதுக்காக எந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தா அவங்க இன்ட்ரெஸ்ட் கொண்டு வருவாங்க. இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு பாட்டு மூலயமா, ஒரு டான்ஸ் மூலயமா அவங்க பாடங்களை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில் சொல்லித்தராங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இத்தனை நாள் அவங்க எப்படி சொல்லித்தராங்கன்றது நான் கவனித்ததில்லை. அந்த ப்ரோக்ராம் போயிட்டு தான் அவங்க எந்த மாதிரிலாம் சொல்லி தந்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அது பார்க்கும்போது நம்மளுக்குமே நம்ம சின்ன வயசு ஞாபகம் வருது. நம்ம சின்ன வயசில் அடித்து உதச்சி தான் நம்மளை படிங்க எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, குழந்தைங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களும் இந்த சார்ட் மூலமாக பேப்பரில் எழுதி இதெல்லாம் காட்டி அவங்க சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாக அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதை தான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக அங்கே எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ், சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ குழந்தைங்க ஒரு பாட்டு பாடுறாங்க, அதை கேளுங்க. இது வரைக்கும் பாடின குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ அடுத்தது செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சொல்லித்தராங்க. அந்த பசங்களுக்கு காங்காச்சா, இப்போ வரிசை காக்கா, கிக்கி, கொக்கோ அந்த மாதிரிலாம் அது எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்றதை சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ குழந்தைங்க அதை ரொம்பவே ஜாலியாக எடுத்துகிட்டு பண்ணாங்க. நெக்ஸ்ட் 3rd ஸ்டாண்டர்ட். 3rd ஸ்டாண்டர்டில் தான் என்னோடய பாப்பா படிக்கிறா. அவங்களுக்கு இப்போ டுடேனா என்ன, எஸ்டர்டேனா என்ன, டுமாரோனா என்ன, இப்போது அதை நம்ம எப்படி அதை ஈஸியாக சொல்கிறதுன்றதை பற்றி கீழே சாக்கில் போட்டு வரைஞ்சிருந்தார் சார். ஸோ பசங்களும் இப்போ எஸ்டர்டேனா என்ன, நேற்றுன்றது என்ன, எஸ்டர்டே அப்போ நேற்றுனா எதை குறிக்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி மேக்ஸ் எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தராங்க. மூணு கிளாஸில் இருந்தும் பசங்க அழகாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ அடுத்தது ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. அவங்க ஸ்கூல் ஹெச்எம் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் இப்போது 3 கிளாஸ்லேயும் போயிட்டு பசங்க என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்கன்றத போய் பார்த்துட்டு போகணுன்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு கிளாஸாக போயிட்டு பசங்க என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க, டீச்சர்ஸ் அதுக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க, டீச்சர்ஸும் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு போக சொன்னாங்க. கிளாஸ் உள்ள நுழைஞ்சதுமே கண்ணுக்கு அழகாக அவ்வளோ கலர்ஃபுல்லான சார்ட்டு, பேப்பரு, நிறைய விஷயங்கள் இருந்தது. எழுத்துக்கள், பொம்மை மாதிரி ஒவ்வொன்றுமே புக்கில் இருக்கிறது, நம்ம புக்கு, நோட்டு அப்படி இல்லாமல் இந்த விளையாட்டு மூலமாகவே குழந்தைங்கள ஈஸியாக அப்சர்வ் பண்ண வைக்கிறாங்க. அவங்களுக்கு இது மூலமாக சொல்லித்தரும்போது இப்போ புக்லனா அதுங்க மனப்பாடம் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சொல்லித்தரும்போது ஒரு 2 வாட்டி சொல்லித்தரும்போதே அவங்க மனசில் ஈஸியாக பதிஞ்சிருது. ஸோ படிக்கிறது, எழுத்துக்கள் இதுதான்றது தெரிஞ்சுக்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்குது. படிக்கிறாங்க, இங்கிலீஷ் நல்லா படிக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் கற்றுக்கிட்ட சீரியஸாக எனக்கு ஃபோனிக் சவுண்ட் தெரியாது, நான் இப்போ கற்றுக்கிட்டேன். ஒரு பேரண்ட்டோட ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஃபீனிக்ஸ் சவுண்ட். இன்னுமே நிறைய விஷயங்கள் என் குழந்தைகிட்டேருந்து நானும் கற்றுக்கிறேன். ஸோ நம்ம படித்த காலத்தில்
அந்த மாதிரி மெத்தட் இல்லாமல் இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இதை படிக்கிறதுக்கும். இந்த மாதிரி இப்போ இந்த சார்ட் ஒர்க்லாம் அவங்களே பண்ணது தானா. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் அவங்கக்குள்ளே என்ன திறமை இருக்குது அதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ புக்ஸில் வர்றது, இப்போ புக்ஸில் ஒரு கிராஃப்ட் ஒர்க் இந்த மாதிரி பண்ணணுன்னா அவங்களே அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க. அது ரொம்பவே பெரிய விஷயம்தான். அதுக்கு பேரண்ட்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க, டீச்சர்ஸும் ஹெல்ப் பண்ணி அவங்கள தெரிஞ்சுக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த எண்ணும் எழுத்தும் ப்ரோக்ராம் போனது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்கள் குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க நீங்களும் சொல்லுங்கள். இவ தான் எங்கள் பாப்பா. இந்த ஸ்கூல் எங்கள் ஒரு சோமங்கலம் தொடக்கப்பள்ளி, அங்கே தான் எங்கள் பாப்பா படிக்கிறா. ரொம்பவே நல்லா இருந்தது ப்ரோக்ராம். இது வந்து இப்போது 4th 5க்கும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இதே மாதிரி லெசன் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்களாம். ஸோ அது 4thலேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பசங்க ஈஸியாக பாடங்களை கற்றுக்கிறதுக்கு.